தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 25/8/2016 வியாழக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் மதியம் 3:32 வரை, பிறகு ரோகிணி நட்சத்திரம். இன்றைக்கு கோகுலாஷ்டமி. கண்ணனை வழிபட்டு கவலைகளையெல்லாம் போக்கிக் கொள்ள வேண்டிய நாள். கிருஷ்ணனை வழிபட்டு கீர்த்திகளையெல்லாம் வரவழைத்து கொள்ள வேண்டிய நாள். அது மட்டும் அல்ல, கார்த்திகை விரதம். கந்தப்பெருமானையும் வழிபாடு செய்ய வேண்டும். ஒரு பாடல் உண்டு, கண்ணன் என்ன கந்தன் என்ன இரண்டும் ஒன்றுதான், கடவுள் என்று நம்பிவிட்டால் வாழ்வில் வெற்றிதான். மாங்காய் போல் செய்த மிட்டாய் புளிப்பதில்லையே, மாதுளை போல் செய்த மிட்டாய் துவர்ப்பதில்லையே, தீங்ககற்றும் தெய்வமெல்லாம் ஒன்று தானடா, அதை தினந்தோறும் வாழ்க்கையினில் கண்டுகொள்ளடா என்று ஒரு பாடல். இந்த இரண்டுக்கும் உரிய நாளாக இன்றைக்கு வந்திருக்கிறது. இன்றைக்கு ஆண் குழந்தை பிறக்கலாமா அப்படிங்கிறது காலம் காலமாக இருக்கின்ற கருத்து. தினத்தந்தி பத்திரிகையிலே கூட இதை பற்றி நான் குறிப்பிட்டிருந்தேன். ஆவணி தமிழ் மாத ஜோதிடத்திலே இன்றைக்கு மதியம் 3:32 மேல் ஒரு குழந்தை பிறந்தால் ரோகிணி நட்சத்திரத்திலே பிறக்கிறது. ரோகிணியிலே பிறந்தால் மாமனுக்கு ஆகாது என்று சொல்வார்கள். எல்லா ரோகிணியிலும் அல்ல, ஆவணி, ரோகிணி, அஷ்டமி மூன்றும் கூடுகின்ற நேரத்திலே ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் தாயின் வர்க்கத்தில் மாமனுக்கு உள்ள முன்னேற்றத்திலே சில தடைகளை கொடுக்கலாம். ஆவணி, ரோகிணி, அஷ்டமி தன்னில் அவதரித்தானடி கண்ணன் என்பது ஒரு கிராமிய பாடல். அப்படி ஒரு குழந்தை பிறந்து விட்டால் என்ன செய்வது? பிறந்த குழந்தைக்கு பெயர் சூட்டுகின்ற பொழுது முதலிலே கிருஷ்ணன் என்று சூட்டலாம், அல்லது கண்ணன் என்று சூட்டலாம். முரளி, வாசுதேவன், பாலாஜி, விஷ்ணு என்று கூட நீங்கள் குழந்தைக்கு பெயர் சூட்டுவது நல்லது. பிறகு எண்கணித அடிப்படையிலே வைத்துக் கொள்ளலாம். அதற்கு பின்னாலே ஒரு நல்ல நாள் பார்த்து, இதே அஷ்டமி திதி வருகின்ற பொழுது, இந்த நட்சத்திரம் வருகின்ற நேரத்திலே மாமனுக்கும் இந்த குழந்தைக்குமாக சேர்த்து விஷ்ணு ஆலயங்களிலே பரிகாரங்கள் செய்ய வேண்டும். எடைக்கு எடை சிலர் இனிப்பு பொருட்களை தானம் கொடுப்பார்கள். அந்த ரோகிணி நட்சத்திர தோஷ நிவர்த்தி என்று வழிபாடுகள் செய்வார்கள். உங்கள் ஜாதகத்துக்கு ஏற்ற யோகம் பெற்ற நாளிலே அந்த யோகத்துக்குரிய நட்சத்திரம் வருகின்ற பொழுது, அதே நேரத்தில் உங்களுக்கு அனுகூலம் தரும் ஆலயங்கள் விஷ்ணு ஆலயத்தை தேர்ந்தெடுத்து அந்த ரோகிணியிலே பிறந்த குழந்தையையும் மாமனையும் கூட்டிச் சென்று வழிபாடுகளை மேற்கொண்டால் எந்த பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது. நன்மைகளே நடக்கும். கண்ணன் அருளால் கவலைகளெல்லாம் நீங்கும், காரியங்களில் வெற்றியும் கிடைக்கும் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உறவினர்களின் ஒத்துழைப்பு கிடைத்து மகிழ்கின்ற நாள். இன்றைக்கு ஒரு உன்னதமான நாள். உடனுக்குடன் உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். ராசிநாதன் செவ்வாய் பலம் பெற்றிருக்கிறார். எனவே ஆரோக்கிய தொல்லை அகலும். தொழில் சம்பந்தமாக ஏதேனும் முக்கிய முடிவெடுத்தால் அதில் வெற்றி கிடைக்கும். 5ஆம் இடத்திலே சூரியன் ஆட்சி செய்கின்றார். எனவே குழந்தைகளாலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். கூடுதல் வருமானமும் உண்டு. ரிஷபராசி நேயர்களே, சந்திரபலம் மேலோங்கி இருக்கும். இன்று சந்திர மங்களயோகம் இருக்கிறது. எனவே உற்சாகத்தோடு நீங்கள் செயல்படுவீர்கள். உத்தியோகத்திலே முன்னேற்றம் உண்டு. உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். திருமண முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தெய்வீக சிந்தனையும் மேலோங்கும். இன்றைக்கு மாலை நேரத்திலே மகிழ்ச்சிக்குரிய பயணம் உண்டு. பயணத்தால் ஆதாயமும் கிடைக்கும். மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ராசிநாதன் புதன். அந்த ராசிநாதன் புதன் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். அப்படி வக்ர இயக்கத்தில் இருக்கின்ற பொழுது ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கத்தான் செய்யும். மாற்று மருத்துவத்தால் உடல்நலத்தை நீங்கள் சீராக்கிக் கொள்ளலாம். சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குவதாலே அரசியலில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு அதிக பொறுப்புகள் வந்து சேரும். அதே நேரத்தில் அர்த்தாஷ்டம குரு. எனவே சில சிக்கல்களும் விரயங்களும் கூட இருக்கலாம். பயணங்களில் இடையூறுகள் வரலாம். எனவே யோசித்து ஏற்றுக்கொள்வது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நம்பிக்கைக்குரியவர்களால் நன்மை கிடைக்கின்ற நாள். நாட்டுப்பற்றி மிக்கவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு உண்டு. கூட்டாளிகள் உங்களுக்கு நன்மைகளை தேடித் தருவார்கள். புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து தொழில் வளத்தை பெருக்கிக் கொடுப்பார்கள். அதே நேரத்தில் 2லே சூரியன் இருப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். எதை வாங்க நினைத்தீர்களோ அதை வாங்கி மகிழ்வீர்கள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சூரியனும் புதனும் இணைந்திருந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குவதால் செல்வாக்கு மேலோங்கும். செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும். ஊர் மாற்ற சிந்தனைகள் எல்லாம் வந்து சேரும். என்ன இருந்தாலும் இடமாற்றம், வீடு மாற்றம், ஊர் மாற்றங்கள் ஒரு சிலருக்கு வருவதை உபயோகப்படுத்திக் கொள்வது நல்லது. 2லே குரு இருப்பதால் கவலைப்பட தேவையில்லை. ஜென்ம குரு மாறிவிட்டார். பஞ்சமஸ்தானாதிபதி 2இல் இருக்கின்ற பொழுது பிள்ளைகளால் கூட வருமானங்கள் கிடைக்கலாம். பூர்வீக சொத்துக்களிலும் உங்களுக்கு லாபம் உண்டு.
கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கவலைகள் தீர்ந்து இன்றைக்கு காரிய வெற்றி ஏற்படும் நாள். திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். நிகழ்கால தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். சலுகைகள் கிடைப்பதில் இருந்த தாமதங்கள் அகலும். சுப செலவுகள் உண்டு. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். குழப்பங்கள் அதிகரிக்கும். குடியிருக்கும் வீட்டாலும் பிரச்சனைகள் உருவாகலாம். குறுக்கீடு சக்திகள் வந்து சேர்ந்து நெருக்கடிகளை கொடுக்கலாம். உதிரி வருமானங்கள் வருவதில் தடை ஏற்படும். உள்ளன்போடு நீங்கள் பழகியவர்கள் கூட உங்களை எதிரிகளாக நினைப்பார்கள். எனவே இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள பொறுமையை கடைப்பிடியுங்கள். அமைதியோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். கண்ணன் வழிபாடு உங்கள் கவலைகளை போக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, கிருஷ்ணன் வழிபாட்டால் கீர்த்திகளை காண வேண்டிய நாள். உங்களுக்கு இன்றைக்கு கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்துவீர்கள். தொட்ட துலங்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். ராசிநாதன் செவ்வாய் பலம் பெற்றிருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். உடல்நலம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். 10ஆம் இடம் பலம் பெற்றிருப்பதால் தொழில் முயற்சியிலும் வெற்றி கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறும். ஒப்பந்தங்களும் வந்து சேரும். உன்னதமான நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சுபகாரிய பேச்சுக்கள் முடிவடையும் நாள். சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். தொகை கேட்ட இடத்திலிருந்து கிடைக்கும். ராசிநாதன் 10ல் இருப்பதால் பதவிகளில் மாற்றம், இடத்திலே மாற்றம், வீடுகளில் மாற்றம் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு அந்நிய தேசத்திலிருந்து கூட அழைப்புகள் வந்து சேரலாம். பாதியில் நின்ற கட்டிடப்பணி இப்பொழுது மீதியும் தொடர ஒரு வாய்ப்பு வரும். வியாபார விரோதங்களை விலக்கிக் கொள்வது நல்லது. புத்திசாலித்தனத்தின் மூலமே நீங்கள் இன்றைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள இயலும். மகர ராசி நேயர்களே, குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். எதிர்காலத்திற்காக நீங்கள் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். இல்லத்திலே நல்ல சம்பவங்கள் நடைபெறலாம். என்ன இருந்தாலும் 8லே ராகு, திடீர் பயணங்கள் ஏற்படும். பயணத்தால் விரயங்களும் உண்டு. அந்யோன்ய உறவில் இருந்தவர்கள் கூட சிலர் உங்களை அலட்சியம் செய்ய நினைக்கலாம். ஆடை ஆபரண சேர்க்கைக்கு அஸ்திவாரம் விடுவீர்கள். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே நாட்டம் செலுத்துவீர்கள். இன்றைக்கு ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். கண்ணன் வழிபாடு உங்கள் கவலைகளை போக்கும். அருகில் இருக்கும் திருமால் ஆலயங்களுக்கு சென்று வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பயணங்களால் பலன் கிடைக்கும் நாள். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். தக்க சமயத்தில் நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து ஒத்துழைப்பு செய்வார்கள். ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழும் உன்னத வாய்ப்பும் உண்டு. சுப செலவுகள் அதிகரிக்கும். 7ஆம் இடத்திலே புதன் இருப்பதால் வாழ்க்கை துணை வெளியே வந்த பிரச்சனைகள் அகலும். கல்யாண கனவுகள் நனவாகும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உதிரி வருமானங்கள் பெருகும் நாள். உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றும் வைத்து பேசியவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். இடமாற்றங்கள் இனிமை தரும். சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. தொழிலிலே எதிர்பாராத வளர்ச்சி கிடைக்கும். அது மட்டுமல்ல, நண்பர்கள் நல்ல தகவல்களை அதிகாலையிலேயே கொண்டு வந்து சேர்ப்பார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.